குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய வருமானம் எப்படி இருக்க போகுது, தொழில் அமைப்புகள், ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்க போகுது, வேலை அமைப்புகள், படிப்பு, காதல், அதிர்ஷ்டம், வேலை வாய்ப்பு, இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆம் இடம், உங்களுடைய ராசி அதிபதியான புதன் 2ஆம் இடத்துல தான் இருக்கார். கூடவே 3க்கு அதிபதியான சூரியனும் 2ஆம் இடத்துல. இப்போ முழுக்க இந்த மாதம் எப்படியாவது வருமானத்தை சேமிக்கணும், வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு இருப்பீங்க. முதல் 16 நாட்களுக்கு எனக்கு இப்படி தான் காசு வருது, இப்படி தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வெளியில் சொல்லாமல் இருந்தால் போதுமானது. உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை, அதனுடைய தத்துவார்த்தங்களை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இது காட்டுது. பொருளாதார ரீதியான வருமானம், சேமிப்பு, சம்பாதிக்கிறது எப்படி வேணால், எப்படி வேலைக்கு போனால் அவ்வளோதான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு போயிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளோ ஜொல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளை அறியாமல் நம்மளே வெளியில் சொல்லிட்டு வந்த மாதம் முதல் 16 நாட்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது முடிந்த அளவு நம்ம பேச்சுவார்த்தைகளை மற்ற எல்லா விஷயங்களையும் குறைச்சிக்கிறது நல்லது, முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நம்மளுடைய ரகசியங்கள் வெளியே சொல்லப்படும், நமதுனாலேயே அது நடக்கும். மற்றபடி பொருளாதார ரீதியான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத படிப்படியாக நம்ம பார்க்க முடியும். புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. அவர் வரக்கூடிய 11ஆம் தேதி 8வது மாதம் 2025 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க போறீங்க. முதல் 11 நாட்களுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதுக்கு மேலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க போது வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல. அதே நேரத்தில் ரகசியங்களை சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது 16ஆம் தேதிக்கு மேலே. சரிவா சொல்ல போனால் 16ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போறீங்க சாமி. பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, எல்லாம் எப்படி தெரியுங்களா, உங்களுடைய திறமையினால, உங்களுடைய திறமையினா நடத்தினால, உங்களுடைய திறமையினான பேச்சுவார்த்தையினால தான் அந்த வருமானத்தை சம்பாதிக்க முடியும். முக்கியமாக மீடியேட்டிங் துறையில் இருக்கிறவங்க, பேச்சை தொழிலாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போகுது. சரி, ஓகே. தொழில் அமைப்புகள், சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கேன், நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டுட்டா, 10ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டமாதிபதி போய் 10ல் உட்காந்துட்டாரு. அப்போ தொழிலை கண்டிப்பாக முடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஆனால் அப்படி நடக்காது இந்த மாதம். ஏன்னா அந்த சனி வக்ரமாயிடுச்சு. 10 குடியர் லக்னத்துக்கு, அதாவது உங்களுடைய ராசிலேயே வந்து உட்கார்ந்துருக்கிறார். இழந்த தொழில் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது. சில பேர் வந்து கூட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். நம்மளுடைய வாழ்க்கை துணையோ இல்லை பார்ட்னர்ஸோ நம்மளை தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. முக்கியமாக குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த 11ஆம் தேதிக்கு மேலே உணர்ந்துருவீங்க. தொழிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை இந்த மாத துவக்கத்திலேருந்தே உணரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. சனி வக்கரமாயிடுச்சு, அஷ்டமாதிபதி 10ல் அப்படிங்கும்போது தொழில் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. தொழிலை எகைன் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழி அதை தான் பார்ப்பீங்க. ஏன்னா அவர் 9 குடியர் 10ல் இருக்கிறாருங்க. எகைன் டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல வழிகளை காட்டி கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். தொழில் அமைப்புகள் சிறப்பு தான், தொந்தரவு இல்லை. நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு எது சரியோ, நீங்கள் எதை செஞ்சால் ஹாப்பியாக இருப்பீங்களோ, எதை செஞ்சால் முன்னேற்றம் அடைவீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இல்லை இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்க, உங்களுடைய ராசி அல்லது லக்னம் மிதுனமாக இருக்குது அப்படின்னு வைங்களேன். ஜாதகத்தை கொடுத்து கேட்கும்போது உங்களுக்கான சரியான தொழில் அமைப்புகள் என்ன அப்படிங்கிறது இந்த காலகட்டம் எந்த ஜோதிடர்கிட்ட பார்த்தீங்கன்னாலும் அது அந்த காலகட்டம் உங்களுக்கு சரியாக கிடைச்சிடும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு நல்ல வழி, நல்ல ஒரு திட்டம், நல்ல ஒரு அணுகுமுறை கிடைக்கிறதுக்குள்ளான காலம் இது. ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது? 4ஆம் இடத்துல செவ்வாய் 6 கூடியவர், சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக ஆரோக்கியம் அந்த அளவுக்கு நம்ம நினைச்ச அளவுக்கு மேன்மையடைகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மேன்மையடைய ஒரே ஒரு வழி என்ன தெரியுங்களா? சிம்பிளாக உணவு கட்டுப்பாடு அவசியம். ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். செவ்வாய் தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உடம்புலேருந்து வேர்வை வெளியே வரணும், கண்டிப்பாக வேர்வை வெளியே வரணும். ஆனால் 12 கூடிய ராசிக்குள்ளே இருக்காரு அப்படிங்கும்போது சோம்பேறித்தனம் அதிகமாகிடும். காலையில் நேரமே எந்திரிச்சா தானே போய் எக்ஸசைஸ் பண்ணுறது. 8 மணி 9 மணி ஆஃபீஸுக்கு 8:15 எந்திரிச்சு கிளம்பி போகிற கேட்டகரியில் நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. சொகுசாக இருக்க விருப்பப்படுவோம்.
இப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த மாட்டோம். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப கம்மி பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த காலகட்டம் அந்த சுக்கிரன் ராசி கொடுக்குறாரு அப்படிங்கும்போது ஃபாஸ்ட் ஃபுட்டில் ரொம்ப கிரேவிங்காக இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுதான் சாப்பிடுவீங்க. பப்ஸு, எண்ணெயில் போட்டது, அது இதுன்ட்டு நான் இந்தியன் ஃபுட்டு இல்லாமல் நார்த் இந்தியன் ஃபுட்டு, ஃபாரினர் ஃபுட்டு, அது சைனீஸ் ஃபுட்டு, இந்த மாதிரி தான் எடுத்துக்க தோணும் நம்மளுக்கு. ஸோ அப்போ உணவில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். இந்த காலகட்டம் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. வயது முதிர்ந்த நபர்கள் பிளட் ப்ரெஷரை நார்மலாக வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பாருங்கள். தேவையில்லாத இடத்துல ரொம்ப டென்ஷனும் ஆகாதீங்க. ரொம்ப லோ ப்ரெஷர் ஆகிற அளவுக்கு கூட்டத்தில் காற்று இல்லாத இடத்துல இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ் இந்த காலகட்டம். ஏன்னா செவ்வாய் அங்கே கண்ணியில் இருக்கும்போது இந்த விஷயங்களை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மிதுனத்துக்கு. ஓகே, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? இதனால் வரைக்கும் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி, ஓகே, நம்மளும் குடும்பம் வேணாம், குழந்தை வேணாம், கணவர் வேணாம், மனைவி வேணாம் நினச்சிட்டு இருந்தோம். அந்த விஷயங்களும் ஓகே. 11ஆம் தேதிக்கு மேலே குடும்பத்தினுடைய முக்கியத்துவம், குடும்பத்தினுடைய அருமை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இது இல்லைன்னா நம்மளோட லைஃப் இல்லை, இது எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு அப்படிங்கிறத உணர்வீங்க. அப்போது அந்த உணர்வு மனசுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் துணை நம்மளை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. இது வரைக்கும் ஆசைபாசமாக சந்தோஷமாக இல்லாமல் இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. இப்போ சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகி அவர் ராசிக்குள்ளே இருக்கிறார். அதே நேரத்தில் குருவும் அங்கே. அப்போ 5-7 தொடர்பு ராசிக்குள்ளே அமரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்துது. கணவன் மனைவியை புரிந்து கொள்வதோ, மனைவி கணவனை புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு சூழலை இது ஏற்படுத்துது. அந்த ஊடல் அப்படிங்கிற விஷயம் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம். அது 7ஆம் இடத்தோட தொடர்பு வரும்போது அந்த வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதும் ஊடல் அதிகரிக்கிறதும் இந்த மாதம் நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் 11ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கு முன்னாடி குடும்பம்னாவே வெறுப்பு. அப்புறம் எப்படி போய் மனைவி கிட்ட பேசுறது, கணவன் கிட்ட பேசுறது, போங்கடா நீங்களும் உங்கள் வேலையும் அப்படின்ட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம தனிச்சிருக்கணும்னு நினைப்போம் சுயமாக. ஏன்னா வரட்டு கௌரவம், கொஞ்சம் மனக்குழப்பம், முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை, இதெல்லாம் இருந்துட்டு இருக்குது மிதுனத்துக்கு. அது மாறப்போகுது சிம்பிளாக. வேலையில் எப்படி இருக்குது சாமி இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய திறமைகள் வேலையில் கண்டிப்பாக பரிசோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய பொட்டன்சி என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க, உங்களுடைய அந்த அணுகுமுறை எவ்வளவு ஷார்ப்பாக இருக்க போகுது, உங்கள்கிட்ட என்ன வேலையை நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய மேலதிகாரிகள் அந்த காலகட்டம் உங்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த மாதம் மேலதிகாரிகளை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. அச்சோ ஏதாவது ஒன்று இளவு 7.5 இழுத்துட்டு வரப்போகுது, நம்மளை போட்டு இன்றைக்கி சாவடிக்க போகிறானுங்க அப்படின்ற மைண்ட் செட்டு தான் வரும். ஆனால் அது எல்லாமே உங்களை சோதிக்கிறதுக்காக, உங்களுடைய பொட்டன்சி எவ்வளோன்னு அவங்க பார்த்துக்கிறதுக்காக, உங்களுக்கு மேலும் பதவி உயர்வையோ இல்லை சம்பள உயர்வையோ தருவதற்காக அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் மேலதிகாரிகளுக்கு ஒபே பண்ணி போகணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒபே பண்ணலன்னா ஸ்ட்ரிக்டாக பனிஷ் பண்ணிடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்ததாக படிப்பு. 4ஆம் இடத்துல செவ்வாய். விளையாட்டில் அதிக ஆர்வம் வந்துடும். படிப்பை விட விளையாட்டில் ஆர்வம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் அவன் தான் நல்ல மார்க் வாங்குவான். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அவன் தான் நல்ல ஸ்கோர் பண்ணுவான். ஸோ அப்போ படிப்பு விளையாட்டு ரெண்டுமே ஒரே ஈவனாக இருக்க போது பெரிய லெவலில் 100க்கு 100 வாங்கலைன்னா 100க்கு 80, 90 வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. குழந்தைகளுக்கு குறும்பு, ஊறப்பட்ட குறும்பு பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இவனை இப்படி பார்த்ததே இல்லை, இந்த பொண்ணு இப்படி பார்த்ததில்லை, இந்த குழந்தை இப்படி பார்த்ததில்லை நம்ம நினைப்போம். ஊறப்பட்ட குறும்பு பண்ணுவாங்க. வீட்டில் செல்ல பிராணிகள் வாங்கிட்டு வர்றதோ, இல்லை செல்ல பிராணிகள் குட்டி போடுறதோ, ஆடு மாடு குட்டி போடுறதோ, கண்ணு போடுறதோ, இந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்பட போகுது. வீட்டில் ஒரு பூஜை புனஸ்கார அமைப்புகளெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காதல் தேடி வரப்போகுது, நம்மளை தேடி வரப்போகுது. திருமணத்துக்கான ஒரு வரனை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். வருங்காலத்தை கணவனாகவோ மனைவியாகவோ ஆகக்கூடிய வருங்காலத்தை இந்த காலகட்டம் நம்ம பார்த்துருவோம். அதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. நீங்கள் பெண் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, பையன் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் அமைவதற்குண்டான ஒரு அற்புதமான கால சூழ்நிலை மிதுன ராசிக்கு உண்டு. அதற்காக ஆடி மாதம் ஆவணி மாதன்றதெல்லாம் விட்டுட்டு முயற்சியை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரியான துணை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி,
தொடர்பு ஏறணும். 2ஆம் இடத்திற்கு 11ஆம் அதிபதியினுடைய தொடர்பு இருக்கா? இல்லை. இப்போ 8-2 தொடர்பு இருக்கா? அதுவும் இல்லை. அப்போது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ எனக்கு எல்லாம் நடந்துடும், அதிர்ஷ்டம் இருக்குது, அப்படி இப்படி யாராவது சொல்கிறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போய் ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை 10 கொடுத்து 100 வாங்குறது, 100 கொடுத்து லட்சம் வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளேயோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக எது நடக்காதுன்னு இருக்கோ அந்த விஷயத்துக்குள்ளே நுழைய வேண்டாம். அது கண்டிப்பாக நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருக்கிற காசை சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான், மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டோம். அதே போல் குடும்ப தலைவிகளுக்கு நல்ல மாதம் இது. உங்களுடைய ஆளுமை அதிகம் இருக்கக்கூடிய மாதம் இது. சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலும் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு எல்லா விதத்துலையும் பொருளாதார முன்னேற்றமாகட்டும், குடும்ப ஒற்றுமைகளாகட்டும், மன நிம்மதியான வாழ்க்கையாகட்டும், நிம்மதியான ஒரு சுற்றுச்சூழலாகட்டும் அமையணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துட்டு வாங்க. மேலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.